Taste the Daily. சேலம் புறநகர் மாவட்டம் கெங்கவள்ளி கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் கெங்கவள்ளியில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினாலும் பைக் ஓட்டினாலும் 2026 அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என தெரிவித்தார். ஸ்டாலின் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டோம். கட்சி ஜெயிச்சிருமா? நடக்குமா? நீங்க வயல்ல இறங்குறீங்க, வேஷம் போடுறீங்க, கார் ரேஸ் நடத்துறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க, என்ன வேணா பண்ணுங்க. 26 அதிமுக ஆட்சி. நீங்கள் வருகின்ற பொழுது எந்த எதிர்பார்ப்போடு இங்கே வந்தீர்கள் என்று தெரியாது. நீங்கள் வருகின்ற பொழுது எந்த பதட்டத்தோடு எந்த கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் போகின்ற பொழுது, இந்த மண்டபத்திலிருந்து போகின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு உறுதி கொள்ளுங்கள், 26 அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சன்னதி தெருவில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை எஸ் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆசைமணி சிறப்புரையாற்றினார். அப்போது ஸ்டாலின், அவரது மனைவி, அவரது மகன், அவரது மருமகன் என 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து வருவதாக விமர்சித்தார். மேலும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது சிறப்பான ஆட்சியை கொடுத்ததாகவும் கொரோனா பெருந்தொற்றை சிறப்பாக கையாண்டதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இளவரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம், நகர கழக செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற நேரத்தில் 4 ஆண்டு காலம் 2 மாதம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சியை நடத்தினார். அந்த நேரத்திலே அவருடைய ஆட்சி பொறுப்பிற்கு பல்வேறு இடையூறுகள், 10,000க்கு மேற்பட்ட போராட்டங்கள், திமுகவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் மற்றும் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அம்மப்பேரவை மாவட்ட செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், இளைஞரணி மாவட்ட செயலாளர் குமார், நகர செயலாளர் முத்து, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சிவராமன், இளைஞரணி மாவட்ட இணை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய பகுதியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இதில் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் இளந்தேவன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். உடல் நலக்குறைவால் காலமான சிவகங்கை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரின் உடலுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அஞ்சலி செலுத்தினார். சிவகங்கை மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதனின் மூத்த சகோதரரும் சிவகங்கை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான PR முத்தையா உடல் நலக்குறைவால் காலமானார். இந்த நிலையில் நாகாடி கிராமத்தில் நடந்த அவரது இறுதி சடங்கில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் G பாஸ்கரன், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து மற்றும் கழக நிர்வாகிகள் PR முத்தையாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். சென்னை மாதவரம் பகுதியில் 26வது வார்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தமிழரசன், மாதவரம் பகுதி கழக செயலாளர் கண்ணதாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.